Welcome to Everyday Cooking. இன்னும் எங்க சேனலுக்கு subscribe பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம click பண்ணுங்க subscribe பட்டனையும் bell ஐகானையும் எப்போதும் எங்களோட கனெக்டடா இருங்க and subscription free. இன்னைக்கு நம்ம சேமியா பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் நெய்யில முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் வறுத்து எடுக்க போறேன். சோ ஒரு 10 முந்திரி 10 திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அண்ட் திராட்சை நல்லா உப்பி வரணும். இதோ சூப்பரா வறுபட்டுருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நெய்யிலேயே நம்ம சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சேமியா. லைட்டா ஒரு பிரவுன் ஷேட் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இது குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி பாயில் பண்ணி ஆற வச்ச பால். இதோட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சுகர் நல்லா கரையணும். ஃபைனலாக இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கும் போதே நீங்க முந்திரி பருப்பையும் பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். சேமியா குக் ஆகிற வரைக்கும் இது அடுப்பில் இருக்கணும். இதோ நம்மளோட சேமியா பால் பாயசம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.